எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. ஏண்டா பண்றதை எல்லாம் நீ பண்ணிட்டு என் பிள்ளைய போய் அடிக்கிற? இந்த மரகதம் என்ன லட்சணமா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க? என்னடா பிள்ளை? அவளை என்னடா கேக்குற? சபையில வச்சு உன் குட்டு உடைஞ்சிருச்சேன்னு நினைக்கிறியா? நீங்க எதுக்கு கற்பனையே வஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? நாங்களே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்ன பிள்ளை? நானும் கற்பனமே லவ் பண்ணோம். நாங்க தான் கல்யாணம் பண்ண போறதா இருந்தோம். நீங்க தான அரவிந்தனை தாலி கட்ட சொன்னீங்க. அதனால தான் அவன் கட்டுனா. இப்போ கற்பனை எதுக்கு கோளாறு சொல்றீங்க? ஏய் மலரே வாயை மூடு. என்ன பேச்சு பேசுறான்னு பாரு கழுத. இவ எப்பவுமே அப்படித்தான், வாயை திறந்து வாயை மூடுன்னு அவன் பேரத்தையும் சொல்லுவா, அவனை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பா. என் பேரன் அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாயா. அதான் அவளே சொல்றாள்ல அவன் தான் எல்லாம் பண்ணான்னு. என் அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் அண்ணன் அந்த மாதிரி ஒரு தப்பை என்னைக்குமே பண்ண மாட்டாங்க. மானும் என் அண்ணனும் இன்னைக்கு நேத்தா பழகிக்கிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளையில இருந்து அப்படிதான் இருக்காங்க. தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்பெஷலா அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு தான் நைட்டு மொட்டை மாடிக்கு போய் தப்பு பண்ணுவாங்களா? ஏன் மத்த நாள்லாம் அவங்க ஒன்னா இருந்ததே இல்லையா? நீ என்ன மருமகனே பேசுற? ஏன் மாமா, நீங்க மானை அடிச்சப்போ எங்க அப்பா மானை கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல வச்சிருந்தாரு. அப்போ நான் மானு எங்க அண்ணன் அக்கா எல்லாம் ஒன்னாதான் தூங்கணும். என் அண்ணன் தப்பு பண்ணணும்னு நினைச்சிருந்தா அதை என்னைக்கும் எப்பவோ பண்ணியிருக்கோம். இப்படி பர்டிகுலரா பிறந்த நாள் அன்னைக்கு மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போய் தான் தப்பு பண்ணணும்னு அவசியம் இல்ல. இதுல வேற என்னமோ இருக்கு. முதல்ல மானு உண்மையிலேயே பிரெக்னண்டா இருக்கா என்னன்னு பாருங்க நல்லா. அதான் டாக்டரமாவே வந்து நாடி துடிப்பை பார்த்து சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. நாடி துடிப்பா அந்த பாட்டியம்மாவும் தான் பார்த்துச்சு, டாக்டரம்மாவும் அதைத்தான் பார்த்தாங்க. ஆனாலும் இப்படி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என் தம்பி பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். ஆமா உங்களுக்கு எல்லாம் தெரியும். முளைப்பாரி திருவிழா அப்ப தாவணி கட்டி விடுறேன்னு சொல்லி இந்த பிள்ளைய சுத்தி சுத்தி வந்தவன் தானே இவன். எதை கேட்டாலும் கருப்பை எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான், கருப்பை எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான். இதை தவிர அவன் வாயில இருந்து வேற ஏதாவது வார்த்தை வந்திருக்கா? இப்பதானே புரியுது இவன் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கான்னு. இதே டாக்டர் அவ கொண்டே விட போனல, அவங்க இதை கொடுத்து விட்டாங்க. இதுல செக் பண்ணிக்கிடுவீங்களாம். இது என்னது? இது பிரெக்னன்சி கிட்ட தெரியுமா? கருப்பா நீ ஏன் பிள்ளை ஒரு மாதிரியா இருக்க? நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன இதை எப்படி செக் பண்றது மயிலு? எனக்கு தெரியும் தெரியுமா. கூட்டிட்டு போய் அந்த கர்மத்தையும் பண்ணி விடு. மலரு வா, எந்திரிச்சு வா, பாத்ரூமுக்கு வா. எனக்கு பாத்ரூம் வரல நைனி. யாரு மிதிச்சனா பாரு, கூட போ. இப்போ எதுக்கு நீ அழுவீங்க? கருப்பா இங்க பாருடா. ஆமா அவங்கிட்ட சொல்லு. மலரு வாடா. கருப்பா போகவையா? எந்திரிச்சு போடி. கருப்பா நீ சொல்லி அப்படிலாம் நான் போகவா? எனக்கு பாத்ரூமே வரல. ஏதாவது பேசு, நான் போகவா? அவன் எப்படி பேசுவான்? மாட்டிக்கிட்டான்ல, அதை பேசாம இருக்கான். மலரு வாடா, வா, மைனி தானே கூப்பிடுறேன், வா. அக்கா எந்திச்சு போக்கா. டாக்டரே செக் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் தேவையே கிடையாது. இருந்தாலும் அவங்க தான் கொடுத்து விட்டுருக்காங்க போது இதையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம். எந்திரிச்சு வந்து தொலை. கருப்பா நீ சொல்லு, நான் போகவா? இங்க பாரு, உன்னை எதுக்கு கூப்பிடுறோன்னு தெரியுதா இல்லையா உனக்கு? எதுக்கு தே? அதுவே தெரியாம அவங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. எதுக்குன்னு சொல்லுங்களே. நீ மாசமா இருக்கியா இல்லையான்னு கடைசியா ஒரு தடவை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு தான் கூப்பிடுறோம். என்ன ஏதுன்னு கேட்காம எந்திரிச்சு வா. மலர் எந்திரிச்சு போடா பிள்ளை. போய் தொலையாண்டி. பாருங்க அவன் கைக்குள்ள வச்சிருக்கான் அவளை. அவன் சொன்னாதான் அவன் எந்திரிச்சு போவா. என் மலரு எந்திரிச்சு போய் தொலைப்புல. இப்ப போறியா? 4 மிதி மிதிக்கவா உன்னைய? மானு நீ எந்திரிச்சு போ மானு, தைரியமா போயிட்டு வா. இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஒண்ணுமே இருக்காது. என்னது இருக்காது? டா பாப்பா, எதுக்கு பேசிட்டு இருக்காம எந்திரிச்சு போ. என்ன செய்யணும்? சும்மா எந்திரிச்சு போ எந்திரிச்சு போன்னா என்ன செய்யணும்? எனக்கு பாத்ரூமே வரல. நான் இப்பதான் இங்க வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள எப்படி இந்த இருக்க வரும்? என்னையா பிள்ளை? எதுக்கு எடுத்தாலும் அவனையே கூப்பிடாத. எந்திரிச்சு வா. வாரேன் இருங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் என்னையும் கற்பனையும் வஞ்சிக்கிட்டே இருக்கிறது. தலையில இருந்து பூ வேற விழுந்துருச்சு. நல்லாவே குத்தி விடல தேனீங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு பாரு. எந்திரிச்சு போய் தொலை முதல்ல. கருப்பா என்னையா கண்ணு இதெல்லாம்? அப்படித்தேன் நல்லா கொஞ்சம் என்னையா கண்ணு என்னையா மூக்குன்னு நல்லா லட்சணமா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கான். நானும் 2 ஆம்பளை பிள்ளைகளை பெற்று வளர்த்து வச்சிருக்கேன். இப்படியா இருக்காங்க? ஒருத்தன் என்னடான்னா என் பிள்ளை பரசம் போடுறதுக்கு இருந்த பொண்ணு ஆளுக்கு முன்னாடி வந்து தாலியை கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டான். என்ன இருந்தாலும் இவர் அவருக்கு மூத்தவர் இல்ல, அதான் தம்பியை விட ஒருபடி மேலே பாஞ்சிட்டாரு. எல்லாரும் இவ்வளவு பேசுறமே, வாயை திறக்கிறானான்னு பாருங்க அவன். இப்ப இந்த பிரெக்னன்சி கிட்ட செக் பண்ணாப்ல என்ன வந்துட போகுது? அதுலயும் கன்ஃபார்ம் தான் ஆக போகுது. என்ன மயிலு என்னது? இந்த இதுல 2 கோடு வந்தா மாசமா இருக்காங்கன்றதே அர்த்தம் தெரியுமா? மலர் பிள்ளை மாசமாதே இருக்கு. அதான் டாக்டர் அம்மா
சொல்லியே தெரிஞ்சு வச்சுல நான் புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏங்க உங்களை தான் இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறதுன்னு என்னைய கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? சித்தப்பா என்ன சித்தப்பா பேசாமலே இருக்கீங்க? கற்பனை என்னன்னு கேளுங்க. என் முத்து என்னமோ வாய்களையே பேசுன, இப்ப பேசுடா பாப்போம். நீ வாயை மூடு, எதுவா இருந்தாலும் பெரியவங்க பேசட்டும். எனக்கு என் தம்பி பிள்ளை மேல நம்பிக்கை இருக்கு. அவன் இந்த மாதிரி ஒரு தப்பை எந்த காலமும் பண்ண மாட்டான். எனக்கும் என் பேரன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவன் இப்படி ஒரு தப்பை பண்ணி இருக்கவே மாட்டான். எனக்கும் தான் என் மருமக பிள்ளை மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா இவன் என் மகன் இப்படி இல்ல சொல்றா. மாப்பிள்ள நான் ஏதாவது பண்ணாலே சும்மா சும்மா வந்து வைவான். அவன் எப்படி இப்படி பண்ணுவான்? இந்த லூசு என்னத்த உளருதுன்னே தெரியல. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எதுவா இருந்தாலும் என் புள்ள அவன் வாயை திறந்து சொல்லட்டும். கருப்பா நீ சொல்லுடா. அவன் என்ன சொல்லுவான்? ஐயா இந்த தப்பை நான் பண்ணலன்னு சொல்லியா? என் பிள்ளை இந்த மாதிரி ஒரு காரியத்தை என்னைக்கும் பண்ண மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ சொல்லியா பிள்ளை? மாப்பிள சொல்லுடா, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ற ஆள் கிடையாதுன்னு எனக்கும் நல்லா தெரியும். சொல்லுடா மாப்பிள, என்னடா ஆச்சு? ஐயா ராசுகுட்டி, நான் பண்ணலன்னு சொல்லியா? உன் மேல எங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. கருப்பா நீ சொல்றா. மாடு பிள்ளை சொல்றது உண்மைதான். நான் தான் தப்பு பண்ணேன். ஐயா கருப்பா என்னையா பிள்ளை சொல்ற? அவன் சொல்லிட்டான்ல, நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஐயா அம்மா கேக்குறேன் சொல்லியா? டேய் மாப்பிள, மருமக பிள்ளை நிஜமா தானா? ஐயா கண்ணு சொல்லியா? அதான் சொல்லிட்டான்ல, என்ன சொல்லியா சொல்லியான்னு இருக்கீங்க? இவன மாப்பிள ஏண்டா என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? ஏம்மா எங்க பாத்து? என்ன எந்திரி. பாதகத்தை எப்படி தள்ளி விடுறான் பாத்தியா? உன்னைய என் மானு மேல கைய வச்சா கைய ஒடிச்சிருவேன். மச்சான்னு கூட பார்க்க மாட்டேன். என்னடா நினைச்சிட்டு இருக்க? என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்ப என்னையவே அடிக்க வர? என் பிள்ளை மேலேயே கைய வச்சுட்டான் பாரு இவன. மலரு என்னையவே பிடிச்சு தள்ளி விடுறேல? ஆமா நீ கருப்பனை அடிக்க வந்த, அதனால பிடிச்சு தள்ளி விட்டேன். அவன் என்ன வேலை பார்த்திருக்கான்னு பாத்தியா? நீ கூட தான் மைனியை லவ் பண்ண. யாரும் என்னமாவது காட்டமா உன்னைய? கரும்பு தோட்டத்துக்கு மைனியை கூட்டிட்டு போன, அப்புறம் மல்லிகை தோட்டத்துக்கு கூட்டிட்டு போன. எனக்கு என்ன தெரியாதாக்கும்? என்னையும் சேர்த்து தானே கூட்டிட்டு போன. அங்க வச்சு மைனிக்கு நீ எத்தனை முத்தம் கொடுத்த? கருப்பண்ணா எனக்கு மனு பேசாம இரு. என்ன கருப்பா? பாரு எங்க அண்ணனை, அண்ணன் கொன்னே. இங்க பாரு, நான் சொல்றேன், இதுக்கு மேல இத பத்தி நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. எதுக்கு அவன் மட்டும் உன்னை அடிப்பான்? நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? மனு அமைதியா இரு, எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். நான் சொன்ன கேப்பிய மாட்டியா? கேப்பேன். அப்படின்னா இத பத்தி நீ யார்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது. சரி இங்க என்ன நடந்தாலும் அமைதியா இருக்கணும். சரி. இப்ப என்ன உங்களுக்கு? ஆமா நான் தான் தப்பு பண்ணேன், அதான் நானே ஒத்துக்கிட்டேனே. என்னன்றீங்க இப்போ அதுக்கு? நானும் என் மானு பிள்ளையும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உசிரைய வச்சிருந்தோம்னு நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். தெரியும் தானே? நான் கட்டிக்க போற பொண்ணு தானேங்கிற உரிமையில அப்படி நடந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுல சொல்லி எனக்கும் மானுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்போன்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள அரவிந்தன் இப்படியெல்லாம் வந்து தாலி கட்டுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? டேய் என்னப்பா, பொய் சொல்றதுக்கும் ஒரு அளவு இருக்குடா. பொய்யா? இந்த விஷயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களாப்பா? யாரும் சொல்ல மாட்டாங்க ஐயா கண்ணு, ஆனா நீ சொல்லுவ. பாரியா ஆத்தா சொல்றத நல்லா கேளு. இது நம்ம குலசாமி கருப்பசாமி காலடியில வச்ச தீர்த்தம். இந்த தீர்த்தத்து மேல நீ சத்தியம் பண்ணி சொல்லு. மானு பிள்ளை வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு இந்த தீர்த்தத்து மேல சத்தியம் பண்ணி சொல்லு. நம்ம குலசாமி ரொம்ப துடியான சாமின்னு உனக்கு நல்லா தெரியும். பொய் சொன்னா என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரியும். எல்லாத்தையும் யோசிச்சு சத்தியம் பண்ணு. ஐயா ராசுகுட்டி, ஆத்தா சொல்றது காலியா? நீ சொல்றது உண்மைனா குலசாமி தீர்த்தத்து மேல சத்தியம் பண்ணி சொல்லு பாப்போம். பண்ணியா பிள்ளை? பண்ணு. நீ போய் தானே சொல்ற. வெளியே இருந்து வந்த உங்க பெரியம்மாக்கு வேணா உன்னைய பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும்யா. இந்த மானு பிள்ளைய மார்லையும் தோல்லையும் தூக்கி போட்டு வளர்த்தவே நீ எப்படியா இப்படி ஒரு தப்பு பண்ணுவ? நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்புறதுக்கு நாங்க என்ன கூறு கட்டவுகளா? உங்க பெரியம்மா, உன் மச்சான், உன் மாமே என்ன வேணாலும் பேசலாம். நீ சத்தியம் பண்ணு பாப்போம். என் குலசாமி மேல சத்தியமா சொல்றேன், என் மானு பிள்ளை வயித்துல வளர்ற குழந்தை என்னோடதுதான். ஐயோ என் பிள்ளையா
இப்படி ஒரு காரியத்தை பண்ணது? ஐயா ராசுகுட்டி, நீ ஐயா? அதே நான் தான் பண்ணேன்னு அவனும் சொல்றான் அவளும் சொல்றா. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப எல்லாரும் எனக்கும் என் பிள்ளைக்கும் ஒரு வழியை சொல்லுங்க. தாலி காணாம போன அன்னைக்கே நான் சுதாரிச்சிருந்திருக்கணும். அதை விட்டுட்டு பச்சை பிள்ளை சின்ன பிள்ளை விவரம் தெரியாம தொலைச்சிட்டான்னு தப்பு கணக்கு போட்டேன் பார்த்தீங்களா? என்னைய சொல்லணும். நான் ஒரு கிறுக்கச்சி. என் மருமகளுக்கு தங்கத்துல தொங்க தொங்க தாலி ஓடணும்னு சொல்லி இத்தனை பவுனுக்கு காசு செலவழிச்சு தாலியை வாங்கி நல்ல வேலையா என் குலசாமி காலடியில கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தேன். அதனாலதான் இந்த காடு கட்டவ எனக்கு மருமகளை வரக்கூடாதுன்னு அவரே முடிவு பண்ணிட்டாரு போல. அதே நல்ல நேரத்துல காட்டி கொடுத்துட்டாரு இவ புத்தியையும் இவன் புத்தியையும். இப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம்னு எங்களையே வஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? மனு, உன் அமைதியா இருன்னு சொல்லியிருக்கேன். சரி, இன்னும் நீ வேற என்னத்தா பண்ணணும்? என் பிள்ளை இடுப்புல கைய வச்சான்னு சொல்லி கத்தி ஊரை கூட்டுனையே, இவன் இவ்வளவு பெரிய வேலை பண்ணியிருக்கான். கமுக்கமா தானே இருந்திருக்க. நான் சொல்ல சொல்ல கேட்காம கருப்பை அப்படி பண்ணிட்டான். நான் அப்பவே சொன்னேன் குட்டி பாப்பா வந்துரும் கருப்பான்னு. இவன் கேட்கவே இல்ல. அட பாவி, அட பாவி, பச்சை பிள்ளைகிட்ட என்னடா நடந்துகிட்டு இருந்திருக்க? கருப்பா, நீங்க வா. இப்ப எதுக்கு மாப்பிள்ள அவனை கூப்பிடுறீங்க? கருப்பா, என்னடா இது? உன்னைத்தான் கேக்குறேன். ஒரு எமோஷன்ல யோசிக்காம தப்பு பண்ணிட்டேன்பா. ஏன் மாப்பிள்ள, 21 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தங்கச்சியை நான் கைய பிடிச்சு இழுத்துட்டேங்கிறதுக்காக வீட்டு வாசல்ல வச்சு அத்தனை பேரும் பாக்குற மாதிரி என்னை உங்க பெல்ட்டால அடிச்சீங்கல்ல. இன்னைக்கு உங்க மகன் என் பிள்ளையோட வாழ்க்கையவே கெடுத்திருக்கான். இவனை என்ன செய்ய போறீங்க? சொல்லுங்க மாப்பிள்ள. ப்ரோ, என்ன ப்ரோ இதெல்லாம்? என் பிள்ளைய நான் அடிச்சதுக்கு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டீங்களே, அப்ப அது இதுக்கு தானா? மாமா, தப்பு பண்ணது நான். என்னை பத்தி மட்டும் பேசுங்க. எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. எங்க அப்பாவை பத்தி பேசுற வேலையை வச்சுக்காதீங்க. என்னடா ரொம்ப நல்ல மாதிரி பேசுற? நான் நல்லவேன்னு சொல்லல மாமா, நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு தான் சொல்றேன். அதுக்கு என்ன தண்டனையோ அதை எனக்கு கொடுங்க. எங்க அப்பாவை தேவையில்லாம பேசாதீங்க. மாப்பிள்ள, என்ன செய்ய போறீங்க? அடே வள்ளி, அந்த பெல்ட் எடுத்துட்டு வாடா. மச்சான் இடுப்புல இருக்கிற பெல்ட்டை கலட்ட மாட்டாரு போல. இப்ப எதுக்குப்பா பெல்ட்? இப்ப இவன் அடிச்சு என்ன ஆக போகுது? உங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆக போறது இல்லடா. எனக்கு தீர்த்துக்க வேண்டிய பழைய கணக்கு ஒன்று பாக்கி இருக்கு. உன் மாமன் கிட்ட அதை கொடு. இந்தாங்க மாமா. அப்பா வேணாம்ப்பா. அப்போ ப்ளீஸ்ப்பா, வேண்டாம்ப்பா. அப்போ வேணாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா. அந்த பாவம்ப்பா. மாமா கருப்பனை அடிக்காதீங்க மாமா, அவனுக்கு வலிக்கும். மாமா கருப்பனுக்கு வலிக்கும். ரஜதி, அங்கிட்டு போ. போமாட்டேன், கருப்பனுக்கு வலிக்கும். நீங்க அடிக்காதீங்க. அடிக்காதீங்க மாமா, நம்ம கருப்பன் தானே, பாவம் அவன். இங்க பாருடா, இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத. ப்ரோ, என்ன ப்ரோ? மனு, என்ன மனு? என்ன நடக்குது? போடா, கருப்பன் அடிக்கும்போது பாத்துக்கிட்டே நிக்கிற மூஞ்சி. மாமா உன்னை அடிக்கும்போது எத்தனை தடவை கருப்பன் குறுக்க வந்து காப்பாத்தி இருக்கான். நீ குறுக்க வந்து நிக்கிறியாடா? மூஞ்சி பாரு. போ, உங்க இந்த மாதிரி பேசவே மாட்டேன். ப்ரோ, என்ன ப்ரோ? கல்லு மாதிரி நிக்கிறான் பாரு. மூஞ்சிய பாரு, வள்ளி என்ன கொல்லி என்ன. போ. ஏய் வள்ளி, இவளை இழுத்துட்டு வாடா வீட்டுக்கு. இங்க பாரு, என் மான மேல கைய வச்ச நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். அவ எனக்கு தங்கச்சிடா. இங்க பாரு மச்சான், வேண்டாம். என்னடா பண்றதே பண்ணிட்டு ரொம்ப பேசுற? அப்படித்தான் பேசுவேன். என்ன பண்ணுவ? பண்றதையெல்லாம் பண்ணிட்டு அப்படித்தான் பேசுவானாம்ல, அப்படித்தான் பண்ணுவானாம்ல. எங்க போயிட்டாரு அந்த பெரிய மனுஷன்? இங்க பாருங்க தே, தேவையில்லாம பேசுற வேலையெல்லாம் வேண்டாம். என்ன வள்ளி? தப்பு பண்ணது இவன். இவனுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. எங்க சின்ன மாமாவை பேசாதீங்க. ஏன்? அவர் கொடுக்குற இடத்துல தானே இவன் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான். அவரே இனிமே என் மூஞ்சில முழிக்காதாடான்னு சொல்லிட்டு போயிட்டாரு இவங்கிட்ட. எல்லாம் வெறும் நடிப்பு, நாடகம். தேவையில்லாம பேச வேண்டாம் தே. இப்ப எனக்கு என்ன வழி, அத சொல்லு. இங்க பாருங்க தே, இவன் தப்பு பண்ணியிருக்கான் தான், அது உண்மைதான். அதை அவனே ஒத்துக்கிட்டான். ஆனா ஒரு விஷயத்த நம்மளும் யோசிக்கணும். அரவிந்தன் பொண்டாட்டிக்கிட்ட இவன் தப்பா நடந்துக்கல. இவன் காதலிக்கிற பொண்ணுகிட்ட இவன் தப்பா நடந்திருக்கான். அந்த பொண்ணை நீங்க அரவிந்தனுக்கு கட்டி வச்சிருக்கீங்க. இப்ப கடைசியில நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்ல வரையா? நான் அப்படி சொல்ல வரலத்தே, கொஞ்சம் பொறுமையா யோசிங்கன்னு சொல்றேன். என்ன தண்டனையா இருந்தாலும் இவனுக்கு கொடுங்க. தேவையில்லாம இங்க இருக்கிற மத்தவங்களை பத்தி நீங்க பேசக்கூடாது. சரி, இப்ப என் பிள்ளைக்கு என்ன வழி, அத சொல்லு. அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். இவளை இதுக்கு மேல மருமகளை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. தாலி என்னைக்கு காணாம போச்சோ அன்னைக்கோடயே எல்லாம் முடிஞ்சு போயிருந்திருக்கு. எனக்கு தான் புரியல. அந்த குலசாமி எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காரு, நான் தான் புரிஞ்சுக்கிடல. நடந்தது கல்யாணமே கிடையாது. வெட்டி விட்டுருங்க இதை இப்படியே. என் பிள்ளைக்கு நான் வேற நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சுக்கிறேன்.
அந்த ஜோசியர் இதுக்குதான் அன்னைக்கு சொல்லியிருக்காரு போல என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாண யோகமே வரலன்னு. கல்யாண யோகமே வராதவனை பிடிச்சி தாலி கட்டுன்னா அது ஏன் தப்பு தானே? அது இவ காலத்துல போய் சரியான அழுத்தக்காரி. எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணியிருக்கா? கருப்பேன் கருப்பேன் இவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இவன் பேரையே சொல்லிக்கிட்டு திரியும் போதே நான் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். இங்க பாரு வள்ளி, இப்ப சொல்றேன் காட்டுக்கோ. இவனையும் சரி இவளையும் சரி நம்ம 3 வீட்டுல யார் வீட்லயுமே சேர்க்க கூடாது. மீறி இவங்க 2 பேரும் யாராவது வீட்டுக்குள்ள சேர்த்தீங்கன்னா நானே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னா அப்புறம் என் அண்ணன் எங்க போகும்? எங்கேயா போறான்? நான் சொன்னது நடக்கலைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுதான் வள்ளி. சொல்லி வை உங்க மாமா கிட்ட. அவன் ஏற்கனவே வெளியே தான் இருக்கான். என்னமோ பண்ணுங்க, ஆனா இனிமேல் அவன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, இவனும் வரக்கூடாது. எல்லாருமா சேர்ந்து என் பிள்ளை வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்க. டேய் சொன்னது கேட்டுச்சா? மனு, என் கூட வரியாடா? வாரேன். எங்கன்னு கூட கேட்க மாட்டேங்கிறா பாரு. அப்படி மயக்கி வச்சிருக்கானே படுவாவி. பெரியத்த கிட்ட போய் நீ போட்டிருக்கிற நகை எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு நம்ம நாச்சியார கட்ட தச்சோம்ல அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்க இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு வந்துரு. சரியா? சரி. போடப்புல போ. ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? வாயை துறக்கிறான் பாரு. அப்பா அடிச்சது வலிக்குதா ப்ரோ? அப்படி பார்க்காத ப்ரோ, ஏதாவது பேசு. எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு இப்போ என்ன கேள்வி கேட்குறியான்னு கேட்க வரியா? அண்ணனும் தம்பியும் ஒண்ணுக்கு ஒண்ணு கொஞ்சம் கூட சளைச்சவங்க இல்லடா. நீ பண்ண வேலைக்கு அன்னைக்கே உன்னைய வெட்டி போட்டிருந்திருக்கணும். நானு பேசாம விட்டேன் பாத்தியா? இங்க பாரு மச்சான், என் தம்பியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கண்ணாடியில போய் உன் முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு வந்து பேசு. ஏன் தம்பியை நீ வெட்டி போடுவியா? அதுக்கு முன்னாடி நீ பண்ண காரியத்துக்கு நீ போய் முதல்ல தூக்குல தொங்கு. என்னடா மாப்ள, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். இவனுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தோன்னு பாத்தீங்களாப்பா? இங்க பாரு, இப்ப சொன்னது எல்லாமே உங்க அப்பாவுக்கும் சேர்த்துதான். 2 பேரும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கண்ணாடியை போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் பேசுங்க சொல்லிட்டேன். எவ்வளவு திமிரு இருந்தா பண்ற தப்பையெல்லாம் பண்ணிட்டு இப்படி நம்மளையே எதிர்த்து பேசுவான்னு பாருங்கப்பா. அப்படித்தாண்டா பேசுவேன், அதான் சொல்லிட்டேன்ல, அப்படித்தான் பேசுவேன். என்ன பண்ணுவ? உன்னை இன்னும் அட்டிக்காம விட்டு வச்சிருக்கேன் பாத்தியா? இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பின்னாடி போ. என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு அண்ணன் தம்பி ஒண்ணு சேர்ந்துக்கிட்டீங்களோ? ஆமா அப்படிதான். என் அண்ணன் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், ஆனா அதை கேட்கறதுக்கு உங்க யாருக்குமே யோகியதை கிடையாது. மரியாதையா பின்னாடி போயிருங்க சொல்லிட்டேன். சரி என்னன்னு போங்க, உங்க இன்னையோட தலைமுழுகு நேரத்தையும் சரியா வரும். ஏய் அரவிந்தா, இங்க வா. அரவிந்தா என்னடா நடக்குது? அரவிந்தா, என்னோட சாக்லேட் அப்படிலாம் பண்ணி இருக்க மாட்டான்டா. சுரபி, உனக்கு ஒன்னும் தெரியாது. இது எங்க வீட்டு பிரச்சனை, தலையிடாத. அவன் அப்படிலாம் பண்ணி இருக்க மாட்டான்டா. இதுல வேற என்னமோ இருக்கு, என்னன்னு பாரு. உனக்கு ஒன்னும் தெரியாது, வாய மூடு. ஆமா சுரபி, இது எங்க குடும்பத்து பிரச்சனை, நீ தலையிடாத. இப்ப என்னடா பண்ண போறீங்க? நீ பேசாம இருப்பல. என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிடுவோம். டேய் மலர் உன்னோட ஒய்ஃப்டா. யாரு அவளா? அவ என்னோட ஒய்ஃபா? எனக்கு முன்னாடியே அவனுக்கு ஒய்ஃபா இருந்திருக்கா. அவளுக்கு போய் நான் தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கேன். இதுக்கு நீ அன்னைக்கே உங்க அம்மா சொன்னப்பவே கொஞ்சம் யோசிச்சிருந்திருக்கலாம்ல. எங்க அத்தை பொண்ணுன்னு ஒரு ஆசையில உரிமையில பண்ணிட்டேன். எனக்குமே அவன் மேல அவ்வளவு லவ் இருந்தது. லவ் இருந்ததா? அப்ப இப்ப அந்த லவ் எங்கடா போச்சு? நாசமா போச்சு. அரவிந்தா, கோவப்படாம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருடா. இப்போ அந்த பிள்ளைய கூட்டிட்டு அவன் எங்கடா போவான்? அந்த டென்ட்டுக்கு போய் இருப்பானா? அவன் எங்கேயோ போறான், என்னமோ செய்யறான். உனக்கு என்ன? அரவிந்தா, இப்படி எல்லாம் பேசாத. இப்ப நீ எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? உன் கவலை எல்லாம் என்ன தெரியுமா? கருப்பேன் மலரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா உன்னோட காதல் என்ன ஆகுறதுன்னு தானே யோசிக்கிற. அது சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் மலர் உன்னோட ஒய்ஃப்டா. கோவில்ல வச்சு தாலி கட்டி இருக்க. ஆமா தாலி, பொல்லாத தாலி. அதெல்லாம் ஒரு தாலியாக்கும். அதான் அதுவே தொலைஞ்சு போச்சுல. நான் கட்டின தாலி அவ கழுத்துல இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைங்கிறதுக்கு தான் அது தொலைஞ்சு போயிருக்கு. என்ன அரவிந்தா இப்படி மாத்தி மாத்தி பேசுற? என்ன வேற எப்படி பேச சொல்ற? அன்னைக்குமே நீ உங்க அம்மா சொன்னதும் யோசிக்காம அந்த வேலையை பண்ணிட்ட. இன்னைக்குமே உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு யோசிக்காம ஒண்ணு பண்ற. ஆமா சரி, எனக்கு யோசிக்க தெரியலைன்னா இருக்கட்டும். உனக்கு நல்லா யோசிக்க தெரியுதுல்ல. நீ கிளம்பு முதல்ல உங்க வீட்டுக்கு. உன்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிட்டேன் பாத்தியா, அது என்னோட தப்பு தான். நீயுமே நான் கூப்பிட்டேங்கிறதுக்காக எல்லாம் மதிச்சு வந்திருக்க மாட்டேன். அந்த கருப்பனை பார்க்கலாம்ல, அப்படிதான் வந்திருப்ப. சீரியஸ்லி அவனை பாக்குறதுக்காக தாண்டா வந்தேன், உன் ஃபங்க்ஷனுக்காக வரல. அந்த உண்மை வந்துருச்சுல. இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ பண்றது தப்பு அரவிந்தா. நான் பண்றதும் தப்பு தான், பண்ணதும் தப்பு தான். எங்க அம்மா பேச்ச கேட்டு அன்னைக்கு தாலி கட்டி இருக்கவே கூடாது. இப்ப பாரு, அதனால எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிப்போச்சு. என் பொண்டாட்டி அவனோட குழந்தைய சை நினைக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். அன்னைக்கு மட்டும் எங்க அம்மா பேச்ச கேட்காம நான் ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு இவ்வளவு அவமானம் வந்திருக்குமா? அரவிந்தா, என்னடா அவன் அப்படிலாம் பண்ணி இருக்க மாட்டான்டா. உனக்கு ரொம்ப தெரியுமோ அவனை பத்தி? கிளாஸ்ல அத்தனை பொண்ணுங்க இருப்போம்டா, நிமிந்து ஒரு பார்வை கூட எங்களை பார்க்க மாட்டான்.
ஒரு பொண்ணுக்கு தெரியும்டா ஒரு ஆம்பளை எப்படிப்பட்டவன்னு. நானும் தான் யாரையும் நிமிந்து பார்க்க மாட்டேன். நீயும் நல்லவன் தான் அரவிந்தா, உன்னை பத்தியும் எனக்கு தெரியும். இப்போ இந்த தப்ப நீ பண்ணியிருக்கேன்னு நீ சொன்னா கூட நானும் நம்ப மாட்டேன். ஓஹோ, நீ அப்படி வேற கதை சொல்லுவியோ? அதான் அவளே சொல்லிட்டா என் வயித்துல வளர்ற பாப்பாவுக்கு கருப்பன் தான் காரணம்னு. அவனும் எங்க குலசாமி கோயில் தீர்த்தத்து மேல சத்தியம் பண்ணி சொல்லிட்டான் நான் தான்னு. அவன் வாய் வார்த்தையா சொல்லியிருந்தா கூட எங்க வீட்டுல யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. குலசாமி கோயில் தீர்த்தத்து மேல எப்ப சத்தியம் பண்ணானோ அப்ப அவன் சொன்னது உண்மைதான். அதுவும் இல்லாம எங்க மலரு பொய் சொல்ல மாட்டா. பொய் சொல்லவும் தெரியாது. அவளுக்கு எதையுமே மறைச்சு பேசி மாத்தி பேசி பழக்கமே கிடையாது. என்ன நடந்தாலும் அதை அப்படியே சொல்லிடுவா. ஆக மொத்தத்துல அவன் தான் இந்த தப்பு பண்ணியிருக்கான். நீ பேசாம உங்க வீட்டுக்கு போற வழியை பார்த்து கிளம்பு. நீ இப்பவுமே ரொம்ப அவசரப்படுற அரவிந்தா. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. போடா. இவளுக்கு இவ காதல் போயிருச்சேங்கிற கவலையில பேசுறா. எனக்கு என்னோட காதல் போயிருச்சு. அரவிந்தா இப்ப என்னடா செய்ய போற? அவ்வளவுதான், வெட்டி விட்டுற வேண்டியதான். என்ன கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கமா இல்ல ஊரறிய கல்யாணம் பண்ணியிருக்கமா? அதெல்லாம் முடிஞ்சு வச்சு போ. அம்மா அம்மா தான் அப்படி சொன்னாங்க. கோவில்ல வச்சு தானடா தாலியை கட்டுன. அதான் அந்த தாலியே இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல. சாமியே பார்த்து தான் கலட்டி விட்டுருச்சு. 4 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அம்மா நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம். இப்ப எல்லாம் எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு யோகமே கிடையாதான். உனக்கும் தான். அதனாலதான் பரசம் போடுறது கூட தட்டி போயிருக்கான். நம்ம தான் தேவையில்லாம தலையை கொடுத்து மாட்டிக்கிட்டோம். வா வா உள்ள வா. ஏய் பாப்பா, இப்ப பேக்க தூக்கிட்டு எங்க போற? கருப்பன் கூப்பிட்டான், நான் அவன் கூட போறேன். எங்க போற? தெரியல, அவன் கூப்பிட்டா நான் போறேன். ஆத்தா, நீ என்னன்னு கேட்க மாட்டியா? நான் என்னத்தன்னு சொல்லுவேன்? இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் இன்னமும் உசுரோட இருக்கேன் பாத்தியா? டேய் அவளை போகட்டும், விடுறா. எங்கன்னே போவா? அதான் அவன் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான்டா. விடு, போகட்டும், எங்கிட்டாவது போய் நாசமா போகட்டும், விடு. நம்ம பாப்பானே. ஆமா நம்ம பாப்பா. போவியா? டேய் விடுறா அவளை, எங்கிட்டாவது போகட்டும். ஏத்தே, நீங்க காலையில போட்டு விட்ட நகை எல்லாத்தையும் கலட்டி அந்த டேபிள்ல வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த சேலையையும் கலட்டி நல்லா மடிச்சு வச்சுட்டேன். இப்ப அதெல்லாம் உங்ககிட்ட நான் கலட்டி கொடுன்னு காட்டனாக்கும். நீங்க கேட்கல, கருப்பேன் எல்லாத்தையும் கலட்டி அத்தை கிட்ட கொடுத்துட்டு வான்னு சொன்னான். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இதையும் சொல்லிட்டானா? ஆமா, அது உங்களோடது தானே, எல்லாமே தங்கம், அப்புறம் கொடுக்கணும்ல. அதனாலதான் சொல்லியிருக்கான். அவன் எல்லாமே கரெக்டா தான் சொல்லுவான். ஆமா, துறை எல்லாத்தையும் கரெக்டா தான் சொல்லுவாரு. அதான் பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். பாப்பா அப்படியே அரைஞ்சிருவேன் பாத்துக்கோ. அண்ணே பேக்கெல்லாம் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வா. டேய் குமாரு, இப்ப இவளை எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிடுற? அந்த திமிரு பிடிச்சவனும் இந்த லூசும் எங்கிட்டாவது போகட்டும், விடு. நான் ஒன்னும் லூசு கிடையாது. கருப்பன் சொல்லியிருக்கான், நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரையும் விட உனக்கு தான் அறிவு அதிகமா இருக்குமானு அப்படின்னு. ஆமா ஆமா, அவர் சொன்ன எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். இந்த பெரிய மனுஷனை போயிட்டார்ல, அதான் எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணியிருக்காரு. நாங்கெல்லாம் லூசு தான் தா, லூசு தான். நீ லூசுன்னு ஊரே சொல்லும் போதும் இவரே எனக்கு மருமகளா வேணும்னு ஒத்த கால நின்று உன்னை கூட்டிட்டு வந்தேன் பத்தியா, நான் லூசுதேன். ஆமா, என் பிள்ளை கட்டின தாலி நிஜமாவே தொலைஞ்சு போச்சா இல்ல எங்கேயாவது கலட்டி வச்சுட்டு தொலைஞ்சு போச்சுன்னு உன்னை சொல்ல சொன்னான் அவன். அதான் கருப்பேன் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பானே உனக்கு. அது நிஜமாவே காணும் தே, எங்க போச்சுன்னே தெரியல. ஒரு தாலியை பத்திரமா பாத்துக்கிட தெரியல, உன்னை எல்லாம் மருமகளா வச்சுக்கிடணும்னு நான் நினைச்சேன் பத்தியா. என்னைய செருப்பால அடிக்கணும். இல்ல, என்ன நொல்ல? உங்களுக்கும் அரவிந்தனுக்கும் தாலியவே பத்திரமா பாத்துக்கிட தெரியல, அப்புறம் எப்படி லூசு பிள்ளை என்னைய பத்திரமா பாத்துக்கிடுவீங்க? அப்படின்னு யார் சொன்னா? அவன் சொன்னானா? இல்ல, நாச்சியார் அக்காவும் அள்ளி அக்காவும் காலையில சீக்கிரமே வந்துட்டாங்கல்ல நீங்க கூப்பிட்டீங்கன்னு. அப்பம்போது அவங்க கொல்லையில நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் பாத்ரூம் போகும்போது கேட்டேன். இந்த ஊருக்காரிக வாயில எல்லாம் நான் விழுந்து விழுந்து எந்திக்க வேண்டியதா இருக்கு. உன்னைய மருமகளா கூட்டிட்டு வந்துட்டு இங்கிட்டு இப்படி பேசிட்டு அங்கிட்டு போய் அப்படி பேசியிருக்காளுங்க பாத்தியா. சரி தே, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. இல்ல, நம்ம போகும்போது போறேன்னு சொல்லக்கூடாது, போயிட்டு வரேன்னு சொல்லணும்னு கருப்பன் சொல்லியிருக்கான். எம்மா தாயே, போதும் நீ அவன் புராணத்தை பாடுனது. போய் தொலை எங்கிட்டாவது போ. போறேன், போங்க. ஏய் பாப்பா, போகட்டும் விடுறா. போகட்டும் விடுறாவா? எப்பா, கருப்பனும் காலேஜ் தான்ப்பா படிச்சுட்டு இருக்கான். இவளை வச்சுக்கிட்டு அவன் எப்படி சமாளிப்பான்? அத இவளை கூப்பிட முன்னாடி அவன் யோசிச்சிருக்கணும். என் கூட வாரையான்னு கேட்டு தானே கூட்டிட்டு போறான். பாத்துக்கிடட்டும் விடு. இவனுக்கு திமிரு அவங்க அப்பனுக்கு 10 மடங்கு இருக்கு. எப்பா, கோவத்துல என்னத்தையாவது பேசாதீங்கப்பா. அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான்ப்பா. இவளை வச்சுக்கிட்டு அவன் எப்படி சமாளிப்பான்? எங்க போய் தங்குவான்? அதையெல்லாம் கூப்பிடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு இருந்திருக்கணும் அவன். அந்த துறதையும் கடையில வேலை பார்த்து காசு நிறைய சேர்த்து வச்சிருக்காருல்ல, அந்த தைரியத்துல தானே இவளுக்கு எல்லாத்தையும் வாங்கி வாங்கி கொடுத்து மயக்கி வச்சிருக்காரு. என் மகனை ஒரு பொருள் வாங்கி கொடுக்க விட மாட்டானே. அவன் வாங்கி கொடுத்தாலும் இவன் வாங்க மாட்டான். எல்லாம் அந்த பிள்ளைக்கு தாந்தே செய்யணும்னு நினைப்பான். இன்னைக்கு மொத்தமா செஞ்சுட்டான். அந்த பெண்ணுக்குள்ள எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? அது அவங்க கவலை. நீ உன் வேலையை பாரு.
கூட போயிருக்கிறது நம்ம பாப்பானே. அவளை இன்னொரு தடவை பாப்பான்னு சொல்லாதடா. நீங்க கோவத்திலேயே பேசுறீங்க. கருப்பை இன்னும் டிகிரி கூட முடிக்கலப்பா, ஃபைனல் இயர் தான் படிச்சுட்டு இருக்கான். இவ்வளோ வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கா, எப்படிப்பா சமாளிப்பாங்க? சமாளிக்கட்டும். அவன் கூட போனதுக்கு இவளும் கஷ்டப்படட்டும். அப்பதான் எப்பேற்பட்ட மாமியார் இவளுக்கு வாச்சிருக்கா அவளை தங்கத்தட்டுல தாங்கினாங்கிற அருமை புரியும். அவன் கூட போய் கஷ்டப்படட்டும். கருப்பா போவோமையா பிள்ளை, காலேஜ் பக்கம் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டேன். சேர்த்தானா? சரிடா குட்டி, எதுக்குடா அழுதுட்டு இருக்க கண்ணத்தோட? என்னைய வஞ்சிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். என் மானு பிள்ளை கண்ணுல இருந்து இனிமேல் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது என்ன கேட்காம. வரவும் நான் விட மாட்டேன். அழாதடா பிள்ளை. எதுக்கு எல்லாரும் வைறாங்க? எங்க அண்ணன்லாம் லவ் பண்ணான்ல, நம்ம லவ் பண்ண கூடாதா? அவங்க அப்படிதான்டா சொல்லுவாங்க. நீ சிரிச்சாதான் நான் உன்னை கூட்டிட்டு போவேன். போ. மானு உன் காதை காட்டு. எதுக்கு? குணங்குறா. குச்சம் காட்டுது. அழுத பிள்ளை சிரிச்சுச்சான், கழுத பாலை குடிச்சுச்சான். நான் ஒண்ணும் கழுத பாலை குடிக்கல. போ. நீ அன்னைக்கு ஒரு நாள் என் காதுக்குள்ள இப்படித்தானே சொல்லிட்டு ஓடுன, ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆமா. சரி போவோமா? போவோம். குடு, பேக் என்கிட்ட குடு. நான் தூக்கிட்டு வரேன். சரி நீ ஒண்ணு நான் ஒண்ணு. ரெண்டையும் நானே தூக்கிட்டு வரேன். குடுறா பிள்ளை. போயா பிள்ளை. சரி நடங்கடா பிள்ளை. போமா. போவோம். ஆமா நம்ம எங்கடா போறோம்? டென்ட்டுக்குள்ள. சரி போவோம் வாங்க. சின்னதாரி என்றான் முகம் சுழித்தார் மனம் தாங்குமா உன்